இருக்குமா நான் கொக்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். பதிமூணு நாள் ஆச்சுங்க பொங்கலுக்கு லீவ் எடுத்து பாம்பே போய் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கோம். வந்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிறதாங்க. ஸோ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கெலாம் டிக்கெட் புக் பண்ணி தரேன், சீக்கிரம் கிளம்பி வா சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் வர முடியல. இப்போ தான் வந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான நியூஸு தெரியுதுங்களா. ஆல்ரெடி பேக் ஷீல்டு இப்போ தான் மாற்றினேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வச்சுருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடச்சி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் என் நேரங்க வருது பாருங்க. ஒன்று ஒன்றா புது வண்டி 2 வருஷம் தான் ஆகுது வண்டி எடுத்துகிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போச்சு. வாங்க எப்படிலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் நல்ல வெயிலுங்க, எல்லாம் மொட்டை வெயிலில் பயங்கரமாக காய போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன ஒரு பாக்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெமோக்காக இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் குச்சிக்கு எனக்கு வேலை மொத்தம் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அது மொத்தமாக அப்படியே எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து எரிவிடவும் முடியாது. காலையில் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணது. அந்த லாஸ்ட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் இதாக எடுக்க சொல்லியிருக்காங்க. டபுள் இல்லை, ஃபுல்லாகவே சிங்கிள் மொத்தமாக எடுத்து வந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. ஏன்னா மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குச்சிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக குச்சி இல்லை, பில்லு இல்லை, மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு அள்ளிப்பட மணல் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குதுங்க. பூ மாதிரி வேலை செய்யறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இங்கே தான் லாஸ்ட்டாக வேலை செஞ்சது. தண்ணி போகிறதுக்காக சின்னதாக ஒரு கேப் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாகவே எடுத்து ஃபினிஷிங் பண்ணி நிறுத்தியாச்சுங்க. வண்டி பார்த்தாங்க நிற்குது. திரும்ப நாளைக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுக்கணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிணறு இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தா அதனால் இன்னொரு கிணறு இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன கிணறு தான் தண்ணி நிறுத்தத்துக்காக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப கட்டிங் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ வளைஞ்சு வரதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டைமிங் ஆகும். நாளைக்கு வந்து பார்த்தா அந்த வேலை ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். இது முடிச்சு அதுக்கு அந்தாண்ட வேலை இருக்குதுங்க. அதுக்கு அந்தாண்ட வேலை தான் கொஞ்சம் டாஸ்கிங்காக இருக்க போது. வாங்க அந்த வேலை எப்படி இருக்குது நான் காட்டுறேன். வணக்கம் கைஸ். பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருக்கேன். வேலைக்கு வந்தவொடனே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க ஒரு ஷீல்டு ஒன்று உடஞ்சி போச்சு. அது எப்படி உடஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு லீவு ஃபுல்லாகவே பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு நான் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்திருந்தேன். அந்த லீவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ரேட்டர் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆப்ரேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் ஆப்ரேட்டர் அனுப்பிச்சி விட்ருந்தேன். உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படி வண்டி ஓட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்ச ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா வந்து வண்டி ஓட்ட சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்ககிட்ட குரூப்லலாம் நான் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி ஆளுங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ரேட்டர் வர சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நிலமை தான். இங்கே இல்லை தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சி போயிருக்கு. ஏற்கனவே இப்போ தான் இந்த ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடச்சிட்டு இப்போ தான் மாற்றிருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு வந்து உடஞ்சி போச்சு. இந்த ஷீல்டு இங்கே உடஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கிராக் ஒன்று இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு மேலே என்ன தப்புன்னே எனக்கு தெரியல. ஏன்னா நானும் ஊரில் இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. பார்த்திங்கன்னா இப்போவே ரெண்டு கலர் சேஞ்சு நல்லா தெரியுது பார்த்திங்களா. அது மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு எடுத்து தான் ஏறி எடுத்து வந்திருக்கோம். வந்த இடத்துல இன்னொரு டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வந்து வேலை முடிச்சு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டாஸ்க் ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோட கிழங்கோட கொம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடுக்கலை. அது வந்து அப்படியே தான் இருக்குது. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏறி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி எடுக்கலாம், ஆனால் டைமிங் வந்து ரொம்ப ஓவராகும். ஸோ இதுக்கு உண்மை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம், நான் வேறு வண்டி வந்து கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் உண்மையை சொன்னதுனால ஒரு பிரச்சனை. இது நீங்கள் வந்து எடுக்காத, நான் வேறு வண்டி கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து உண்மையை சொல்லாமல் அப்படியே போய் மட்டுமே சொல்லிட்டு சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமானதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை அதிகமாகும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொன்ன இந்த மாதிரி டைமிங் ரொம்ப அதிகமாகும். இந்த குச்சியெல்லாம் இழுத்து போட்டு வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம், நீ இதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த வேலையை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த லைன் மட்டும் எடுத்திருக்கோம். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து குச்சியெல்லாம் அப்படியே இருக்குது. அதை வந்து எப்படி மூடிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். பார்க்கலாம்.
இந்த மாதிரி இவ்வளோ குச்சி இருக்குது. ஸோ சிம்பிளாக இருக்கிற குச்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி ஒரு அடி ஒரு 2 அடிக்கிட்ட ஹைட் இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அது நம்ம எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மூடிட்டு போயிடலாம். இவ்வளோ குச்சி இருக்குதுங்க. இந்த குச்சி எல்லாமே மூடிட்டு நம்ம மண் எள்ளி போட்டு போகணும். இது எப்படி எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. இது கேட்டதுக்கு வேற ஒரு ஆப்ரேட்டர் எடுக்கிறாங்க, நான் அவங்களே வச்சு எடுத்துக்கிறேன், நீ எடுக்காது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படி சொல்லியாச்சுங்க. இது கூட்டி எரிவிடுறதுக்கு இவங்களுக்கு முடியல. ஏன்னா நானே சொன்னேன், சரி ஆளுங்க வச்சு செஞ்சால் நீங்கள் உங்களுக்கு டைம் அதிகமாகும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிலே உங்களுக்கு வந்து மூடி கொடுத்துட்றேன், கூட்டி கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரி விட்டுருங்க அது அப்படி சொன்னதுக்கு, இல்லை அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல, நாங்கள் அவரே வச்சு செஞ்சுக்கிறோம், அவர் அந்த மாதிரிலாம் செய்வார் அப்படி சொல்லிட்டு, அவர் எப்படி செய்வாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஐடியாவை நான் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி தாங்க இந்த குச்சியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் வந்து செய்ய சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஆப்ரேட்டர் எப்படி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல கூட்டிட்டு அதுக்கு மேலே ட்ராக் அடிப்பாங்க போல இருக்குது. ஒரு 4-5 ட்ராக் கிட்ட அடிச்சுட்டு ஃபுல்லாகவே அமுந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல குழி எடுத்து மூடிட்டு திரும்ப வந்து பார்த்தா அந்த இடத்துல ஏறி எடுக்கிறதுக்காக சொல்லுவாங்க சார், இப்படி தான் சொன்னாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டர் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலை, ஸோ இங்கே இருக்கிற சைட்டுக்காரங்க இப்படி தான் சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்லலைங்க. சரி ஓகே, அவங்க அப்படி எடுக்கிறாங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் இருக்கிற உண்மையை சொன்னேன், ஆனால் டைமிங் அதிகமாகும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆப்ரேட்டர் பண்ணுறது ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுருவார் போல இருக்குது. இப்படிலாம் பண்ணுறது, அதை கூட்டி ட்ராக் அடிச்சுட்டு அதை குழி எடுத்து மூடிட்டு திரும்ப அது அப்புறமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு. நம்ம சொன்னது சரி ஓகே, ஒரு காலுக்கும் 2 காலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா குழி எடுத்து கால் போட்டுட்டோம்னா அந்த கேப்பில் குழியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மூடிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு கெஸ் பண்ணேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தமாதிரி சொன்னாங்க. பாருங்கள் இவ்வளோ குச்சி இருக்குது, இதெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இம்பாசிபிள். எனக்கு தெரியல, ஸோ தெரிஞ்ச ஆப்ரேட்டர் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம் நாளைக்கு அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு டாட்டா. பார்த்தீங்கன்னா காலையில் அங்கே ஆரம்பித்த வேலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ சிம்பிளாக சின்ன சின்ன கட்டிங்காக இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாக இப்போ முடிய போகுது. இந்த லைன் முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறிட்டு இந்த லைன் ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி முடிச்சிருவாங்க இன்றைக்கி. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, மேக்ஸிமம் 2 நாள் வேலையிலே வந்து ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் நம்ம இறக்குனது 11 மணிக்கிட்ட தான் இறக்கணும் நேற்று, அதனால் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இல்லைன்னா நேற்று இன்றைக்கே முடிஞ்சிடும் வேலை. பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க எடுத்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து முடியல, இன்னும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே எடுக்கிறது இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க எடுத்திருக்கோம். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களும் இது மாதிரி சின்னதாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா சின்னதாக எடுத்துருங்க அப்படி சொன்னாங்க. ஸோ ரொம்ப பெருசாக போடாத அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல மட்டும் தண்ணி போகிறதுக்காக ஒரு கேப் ஒன்றுங்க. ஸோ அதை சின்னதாக எடுத்துகிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி 6 மணிக்கிட்ட ஆகுது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் தான் என்னென்னு ஒன்றும் தெரியல. இந்த லைன் முடிச்சுட்டு அதை எடுக்கிறதா இல்லை என்னென்னு ஒன்றும் தெரியல, பார்க்கலாம். இந்த லைன் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மதியத்துக்குள்ளே முடிஞ்சிருங்க. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. ஸோ சிம்பிள் தான். இப்படி பார்த்தாலும் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ பாதியாக இருக்கிறனால வந்து பார்த்தா 2 கழனியாக இருக்க மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லைங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. நாளைக்கு மதியத்துக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். வணக்கம் கைஸ். பார்த்தீங்கன்னா நேற்று வச்சா பாக்கி தான் இன்றைக்கி வந்து எடுக்க வந்திருக்கோம். வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இருக்க என்னோடய கோலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக பொடி தாங்க. எடுத்து போட வந்து பார்த்தீங்கன்னா பொடி நல்லா லூஸ் பண்ணால் இருக்கா. ஸோ எடுத்து போடும்போது ஒரு மாதிரி ரொம்ப பொடியாக இருக்குது. எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். என்ன பண்ணது, நம்ம வேலை அப்படி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக முடிக்கிறேங்க. இன்னும் ஒரு 2 கைனி கிட்ட பாக்கி இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தா அந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக தான் ஏறி போட சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக போடல, சின்னதாக தான் மட்டும் போட்டிருந்தேன். இன்னும் நாளைக்கு இருக்கிறதோ அதே சைஸ் தான் இருக்குது. அது மட்டும் எடுத்துட்டோம்னா நாளைக்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்படி பார்த்தா ஒரு மதியத்து வரையும் தான் இருக்கும். அது எப்போ முடிஞ்சிருங்க. வாங்க நாளைக்கு எப்படி அப்படி சொல்லி பார்க்கலாம்.